தொடர்ந்து செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைகிறார். சமயமணிவண்ணன், பாரதி ராஜா இப்போது வீட்டுக்கு வந்தார் அப்படின்ற காட்சிகளை பார்த்தோம். இப்போது மனோஜ் பாரதி ராஜாவுடைய உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் வந்திருக்காங்க, அடுத்த கட்ட நிலை அப்படின்றது என்ன? வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக இன்றைய தினம் காலமானார். இன்று சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் மாரடைப்பு காரணமாக காலமான நிலையில் தற்போது அவர் சென்னை சேத்பட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு அவரது உடலானது தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை சேத்பட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு தொடர்ந்து சினிமா பிரபலங்களும் முக்கியஸ்தர்களும் சென்னையின் முக்கியஸ்தர்களும் தற்போது அஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளனர். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜாவின் மறைவுக்கு தனது எக்ஸ்தலத்தில் இரங்கலை தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக சென்னை சேத்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது உடலானது வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் கார்த்திக், இயக்குநர்கள் சேரன், மாரி செல்வராஜ் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சுரேஷ் காமாட்சி, SR பிரபு ஆகியோர் அஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளனர். குறிப்பாக மறைந்த மனோஜ் பாரதி ராஜாவின் தந்தை பாரதி ராஜா அவர்கள் சற்று நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அவரது உடல் வந்த பிறகுதான் இங்கு சென்னை சேத்பட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தந்தார். குறிப்பாக அவரை பார்க்கும்போதே மிகவும் ஒரு வருத்தத்துடன் மிகுந்த தளர்ந்து தனது மகனை காண தற்போதுதான் சேத்பட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு பாரதி ராஜா அவர்கள் சென்றுள்ளார். குறிப்பாக தொடர்ந்து சென்னையின் முக்கியஸ்தர்களும் சினிமா பிரபலங்களும் சென்னை சேத்பட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது இல்லத்திற்கு மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள இல்லத்திற்கு அவருக்கு அஞ்சலி செலுத்த தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அதே நேரத்தில் திரைப்பிரபலங்கள்லாம் வரக்கூடும் அப்படின்றதால காவல்துறை பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கிறது. அது பற்றின விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இங்கு ஏராளமான திரைப்படங்கள்னா மனோஜ் பாரதி என்பவர் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் தொடர்ந்து இயங்கி வந்த ஒருவர். நடிகராகவும் அனைவருக்கும் தெரிந்த முகம் என்பதாலும் தொடர்ந்து இயக்குனர் பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வந்த சூழலில் தற்போது சென்னை சேத்பட்டில் உள்ள அவரது இல்லம், அதாவது அவரது இல்லம் வைக்கப்பட்டுள்ள இடத்தை சுற்றி போலீசாரும் அதிகளவிலான போலீசாரும் வழக்கத்தை விட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான சினிமா பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள், முக்கிய கட்சியின் அரசியல் தலைவர்கள் அனைவரும் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இந்த இடத்திற்கு வருகை தரக்கூடும் என்பதன் காரணமாக போலீசாரும் தங்கள் பாதுகாப்பு பணியை ஏற்கனவே தொடங்கியுள்ளனர். குறிப்பாக அவரது இல்லத்திற்கு அருகே பேரிகார்டுகள், தடுப்புகள் வைத்து முக்கிய வாகனங்கள் மற்றும் இந்த பகுதியில் வசிப்பவர்களின் வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து முக்கிய பிரபலங்கள் வரும்போது அவர்களுக்கும் எவ்வித இடையூறு இல்லாமல் போக்குவரத்தை சரி செய்து இங்கு அவர்களை சரியாக அவரது இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் பணியிலும் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போலீசாரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.